அனுமதித்தும் RSS பேரணியை போலீசார் திட்டமிட்டு தடுத்து நிறுத்தி நீதிமன்ற அவமதிப்பு செய்துவிட்டதாக பொறுப்பாளர் பத்மகுமார் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் கேரள மாநில RSS பொறுப்பாளர் பத்மகுமார் கோவையில் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் RSS சீருடை அணிந்து பேரணி செல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி தந்த போதும் தமிழக போலீசார் திட்டமிட்டு தடுத்துள்ளதாக புகார் தெரிவித்தார். மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய 1000ஆம் ஆண்டு முடிசூட்டு விழாவை பாரத நாடு முழுக்க கொண்டாட வேண்டும் என்பதை ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் எடுத்த முடிவு. எங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. we are really shocked. நேற்றுக்கு இரவு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே கொண்டு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி ஊர்வலமானது மறுக்கப்படுகிறது, அணிவகுப்பு ஊர்வலமானது மறுக்கப்படுகிறது. RSS ஊர்வலம் என்பதே அணிவகுப்பு ஊர்வலம் தான், ரூட் மார்ச் தான், சீருடையில் உள்ளதுதான். RSSக்கு சேலை கட்டியோ இல்லைன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா போக முடியாது. RSS அணிவகுப்பு ஊர்வலம் என்பது பத சஞ்சலம், நம்முடைய யூனிஃபார்ம் இருக்கு, அந்த கணவேஷ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அதில் தான் போறோம். அதுக்கு தான் அனுமதி கோரிட்டு இருந்தோம். அதுக்கு தான் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் ரொம்ப தெளிவான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு. ஆனா அதையும் மீறி டிஜிபி ஆபீஸிலிருந்து இந்த ஆர்டர் வந்ததாக சொல்லப்படுகிறார்கள். இது ஒரு உள்நோக்கம் கொண்டது. இது யார் மூலமா இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியல. அதனால இது கண்டம் ஆஃப் த கோர்ட்டினுடைய உத்தரவை மீறுதல் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கில் இருந்து ஊர்வலம் செல்ல முயன்ற RSS தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர். ஊர்வலம் போகலாம், சீருடையோட ஊர்வலம் போகலாம், எல்லாமே எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாங்க எல்லாருமே இங்க சேர்ந்து இருக்கிறோம். ஆனாலும் காவல்துறையானது அந்த கோர்ட்ல சொல்லிருக்கிற தீர்ப்பை மறுத்து இன்னைக்கு ஊர்வலம் இல்ல, உங்களுக்கு சீருடையோட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. என்ன காரணம் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்தவரை தீர்ப்புல ரொம்ப தெளிவா இருக்கு. அதன்படி நாங்க இந்த ஊர்வலம் போக போறோம். சட்டம் என்ன சொல்லிருக்கோ, அங்க தீர்ப்பு என்ன சொல்லிருக்கோ அதை நாங்க மதிச்சு நாங்க வந்திருக்கோம். சட்டத்தை மீறி காவல்துறை இன்னைக்கு இதை மறுக்கிறாங்க. காலையில நாங்க இந்த டிஜிபி, மாநகரத்தினுடைய ஆணையர், ஹோம் செக்ரட்டரி 3 பேருக்குமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம். இனிமேல் நடக்க போற விஷயத்தை பொறுத்து நாங்க மீண்டும் இதை வழக்காக நாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம். தமிழகத்தில் உள்நோக்கத்தோடு தங்களை தடுத்து நிறுத்துவதாகவும் இந்நிலை தொடர்ந்தால் அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்கும் பேரணி நடத்தப்படும் என்று RSS அமைப்பினர் தெரிவித்துள்ளனர்.